dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. திவளப்பிட்டிய பரவாவில பகுதியில் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலான நீதவான் விசாரணை இன்று மினுவான்குடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆரம்பமாகியது. மினுவான்குடை நீதவான் DA ருவான் பத்திரன முன்னிலையில் இந்த விசாரணைகள் இடம்பெற்றன. போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் கடந்த 23ஆம் திகதி பிற்பகல் SM கெலும் சுகசிங்க என்ற இளைஞன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்று ஆரம்பமாகின. இந்த துப்பாக்கி பிரயோகத்துடன் தொடர்புடைய திவுலப்பிட்டிய போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்காக உதவி போலீஸ் அத்தீட்சகர் பதவியில் உள்ள சட்டத்தரணியான குசித்த ருவான் குணசேகர இன்று சட்டத்தரணி ஆடையை அணிந்து நீதிமன்றத்தில் பிரசன்னமாகியிருந்தார். உதவி போலீஸ் அத்தீட்சகர் ஒருவர், போலீஸ் திணைக்களத்தில் பதவியில் உள்ள ஒருவர் போலீசார் சார்பில் சட்டத்தரணியாக ஆஜராகின்றமைக்கு பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பாக ஆஜரான இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளர் சட்டத்தரணி அஜித் பத்திரன மற்றும் சங்கத்தின் பொருளாளர் உப்புல் தேசப்பிரிய உள்ளிட்ட சட்டத்தரணிகள் எதிர்ப்பு வெளியிட்டனர். இந்த எதிர்ப்பு குறித்த பதிவுகளின் பிரதியை உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்குமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். 4 பேரிடம் இன்று சாட்சியங்களை பதிவு செய்தனர். இந்த துப்பாக்கி பிரயோகம் மிகவும் அருகாமையிலிருந்து மேற்கொள்ளப்பட்டதாகவே சாட்சியாளர்கள் இன்று சாட்சியம் அளித்தனர். உயிரிழந்தவரின் மார்பு பகுதியிலேயே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகளின் பின்னர் நீதவான் தீர்ப்பொன்றை வழங்குவார். இந்த வழக்கு மீதான விசாரணைகள் ஜூலை மாதம் 8ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன.